ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஓவரால் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எஸ்சிஆர்டி புக்லேருந்து நான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. முக்கியமான எம்சிக்யூஸை வந்து நான் ரைட் பண்ணியே போட்டுடுறேன். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. லெட்ஸ் கெட் இன் டு லெசன். ஸோ சர்ச் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்கும். சர்ச் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்கும். இந்த ரிப்போர்ட் எதுக்கோசரம் விடப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா எஜுகேஷன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த டைமில் போடப்பட்டிருக்கோம். உங்களுக்கு நேம் பார்த்தோன்னே கிளியராக புரிஞ்சிருக்கோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த பீரியடில் போடப்பட்டது தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா. எதுக்கு அப்படின்னா ஃபார் எஜுகேஷனுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சர்ச் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இன் இந்தியா ஃபார் எஜுகேஷனுக்கோசரம் போடப்பட்டது தான். சர்ச் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கும்போது எஜுகேஷனுக்கோசரம் போடப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் சர்ச் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வர்தா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்தா சிஸ்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, வர்தா சிஸ்டம் 1937 தான் வர்தா சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா காந்தி. எஜுகேஷனுக்கு இதுவும் வந்து அதே போல் எஜுகேஷன் சிஸ்டம், எலமெண்ட்ரி எஜுகேஷன் சிஸ்டம். என்ன எஜுகேஷன் அப்படின்னா எலமெண்ட்ரி எஜுகேஷன். வர்தா சிஸ்டம் 1937 காந்தியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். வர்தா சிஸ்டம் எதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம், எலமெண்ட்ரி எஜுகேஷனை பற்றி பேசக்கூடியது தான் இந்த வர்தா சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ராஜா சதுர்வேதி மங்கலம், சரி, ஃபேமஸான வேதிக் காலேஜ் யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா ராஜா சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல ராஜா சதுர்வேதி அப்படின்னு சொல்லிட்டோம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ராஜா சதுர்வேதி மங்கலம் அப்படின்றது தான் ஃபேமஸான ஒரு வேதிக் காலேஜை ஃபேமஸாக கொண்டு வந்தது யாரோட காரணத்தால் அப்படின்னா இவரால் தான். ராஜா சதுர்வேதி மங்கலம் இவரால் தான் ரொம்ப வேதிக் காலேஜ் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சார்லஸ் வுட் டிஸ்பேட்சை பற்றி பார்க்கலாம். சார்லஸ் வுட் டிஸ்பேட்சை வேறு என்ன டேர்மில் சார்லஸ் வுட் டிஸ்பேட்சை சொல்லுவாங்கன்னு தான் நான் இங்கே சொல்கிறேன். சார்லஸ் வுட் டிஸ்பேட்சை இது வந்து எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எஜுகேஷனுக்கோசரம் தான். இதுவும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு எஜுகேஷனை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மேக்னா கெரட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். சார்லஸ் வுட் டிஸ்பேட்சை மேக்னா கெரட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷனோட ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டான். சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனோட ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த மேக்னா கெரட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எஜுகேஷன் சம்மந்தமானது தான். அதனால தான் நான் வந்து இதை எஜுகேஷன் சம்மந்தமானதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்ற ஆப்ரேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இல்லை அதோட ஒரு அப்ஜெக்டிவை கொடுத்து கூட இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ சொல்லிடுறேன். பிளாக் போர்டு ஆப்ரேஷன் எதுக்கு அப்படின்னா டு இம்ப்ரூவ் ப்ரைமரி ஸ்கூல். ஸோ ப்ரைமரி ஸ்கூல் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் பிளாக் போர்டு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஷன் பிளாக் போர்டை ஷேட் பண்ணிடுங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு செகண்டரி ட்ரெஷரி அந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எஜுகேஷனுக்கோசரம் போடப்பட்ட ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் ப்ரைமரி ஸ்கூல்ஸோட ஸ்டேட்டஸ் அந்த ப்ரைமரி ஸ்கூல் சம்மந்தமான இன்ஃப்ரா எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கோசரம் போடப்பட்ட கமிட்டி தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. நெக்ஸ்ட்டு திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ராஜராஜா திருவாதுரை அப்படின்னு சொல்கிறது ஒரு பிளேஸு. திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் எதுக்கு அப்படின்னா யாரோடது அப்படின்னா ராஜேந்திர சோழர் இருப்பார் இல்லையா, அவரோட தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷனு.
ராஜேந்திரா இது என்னத்தை பற்றி ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்கூல்ஸு, அதாவது மெடிக்கல் காலேஜஸை சம்வேர் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ராஜேந்திராவால் கொண்டு வரப்பட்டிருக்கோம். ராஜேந்திர சோழர் இருக்கார் இல்லையா, அதுதான் வந்து ராஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இது எதுக்கோசரம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஸ்கூல், மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கோசரம் கொண்டு வந்தப்பட்ட அதை பற்றின பேசியிருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு காஞ்சி புத்திஸ்ட் சென்டரை விசிட் பண்ண காஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் மடத்தை விசிட் பண்ண ஃபாரினர் யார் அப்படின்னு பார்த்தா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, மறந்துட வேண்டாம், ஹியோன் திசங் தான். அவர் தான் வந்து காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் சென்டரை விசிட் பண்ணது யார் அப்படின்னா ஹியோன் திசங் தான். அவர் தான் வந்து விசிட் பண்ணியிருப்பார். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டீசிங் அந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து ஷஃபில் பண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஜஸ்ட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஹியோன் திசங் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் சென்டரை விசிட் பண்ணியிருப்பார். இவர் ஒரு ஃபாரினர், தெரியும் உங்களுக்கு, இஸ் ஃப்ரம் சைனா. நெக்ஸ்ட்டு RMST ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது எழுதணும்னா ஸ்பேஸ் பத்தாது, சரி ஓகே எழுதிடுறேன். ராஷ்ட்ரிய எழுதிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இதுதான் வந்து RMSA அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எந்த 5 இயர் பிளானில் பேசியிருப்பாங்க அப்படின்னா 11வது 5 இயர் பிளான், அதாவது 11th 5 இயர் பிளானில் இருக்கும். உங்களுக்கு வந்து 11th 5 இயர் பிளானில் RMSA பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது செகண்டரி எஜுகேஷன். RMSA எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன். ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இதை வந்து 11th 5 இயர் பிளானில் பேசப்பட்டிருக்கோம். 11th 5 எந்த 5 இயர் பிளான் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இது வந்து எந்த சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கூட எப்படி வேணால் உங்களுக்கு கொஸ்டின் ட்விஸ்டடாக கேட்கலாம். கண்டிப்பாக there won't be any direct questions regarding this. ஸோ RMSA ஒன்ஸ் அகேன் சொல்லிடுறேன், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 11th 5 இயர் பிளானில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்சோ இது வந்து செகண்டரி எஜுகேஷனுக்கோசரம் ஒரு போடப்பட்ட ஸ்கீம் தான். ஸோ எந்த வருஷத்தில் இது வந்து கொண்டு வந்தாங்கன்னு கூட கேட்கலாம். 2009. ஸோ 2009 எக்ஸாக்டாக மந்த் உங்களுக்கு தெரியணும்னா மார்ச் 2009 தான் வந்து இந்த RMSA வந்து போடப்பட்டிருக்கும். RMSA ஸ்கீம் வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 3rd 5 இயர் பிளானோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd 5 இயர் பிளான் 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி பேஸ். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. செகண்ட் 5 இயர் பிளான் தான் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிச்சு, 3rd 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரி பற்றி பேசலையா அப்படின்னு பார்த்தா இல்லை, இதுலேயும் பேசியிருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 3rd 5 இயர் பிளானோட எய்மாகவும் இருக்கும். 3rd 5 இயர் பிளான் எய்ம் ஸ்ட்ராங்கான 3rd 5 இயர் பிளானோட எய்மை ஸ்ட்ராங்காக இண்டஸ்ட்ரியல் பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் இண்டஸ்ட்ரி இங்கே எடுத்தனால இப்போ சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்குது. அதில் வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியை வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? ஷெட்யூல் ஏ, சில இண்டஸ்ட்ரியை ஷெட்யூல் ஏ, சிலதை வந்து பி, சிலதை வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியை இந்த மாதிரி 3 ஷெட்யூலாக 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியை. ஸோ என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரி என்னென்ன ஷெட்யூலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். டேக் டவுன். ஷெட்யூல் ஏல வந்து அயனு, ஸ்டீலு, இந்த மாதிரி ஹெவியாக வரக்கூடிய செக்டார்ஸ், அயன், ஸ்டீலு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்.
ஷெட்யூல் ஏல வந்து அயனு ஸ்டீலு இந்த மாதிரி வரக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஷெட்யூல் ஏல வந்து எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்கன்னா அயன் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து என்னென்ன ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வருதோ எல்லாமே ஷெட்யூல் ஏல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் பி தான் அடுத்தது. ஸோ ஷெட்யூல் பியில் ரொம்ப ஈஸி, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ், அதாவது மைனிங். ஷெட்யூல் பியில் மைனிங், அதாவது நான் இங்கே எழுதிடுறேன் பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இந்த ஷெட்யூல் பியில் பேசியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வரக்கூடிய பொருள்லேருந்து பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மைனிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து அது சார்ந்த சில ப்ராசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஷெட்யூல் பியில் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் சி. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணல, எல்லா இண்டஸ்ட்ரியுமே பப்ளிக்கில் இல்லை, சிலது ப்ரைவேட்லேயும் இருக்குது. அப்படி ப்ரைவேட்டை பற்றி சொல்லக்கூடியது தான் ஷெட்யூல் சி. ஷெட்யூல் சி வந்து ப்ரைவேட் செக்டார். ஸோ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது இண்டஸ்ட்ரி பற்றி தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஷெட்யூல் சி வந்து ப்ரைவேட் செக்டரில் ரன் ஆகக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ் இந்த மாதிரிலாம் சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எந்த ஷெட்யூலில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிவிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு விச் கம்ஸ் அண்டர் விச் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ப்ரைவேட் செக்டரை பற்றி பேசக்கூடியது ஷெட்யூல் சி, ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லக்கூடியது ஷெட்யூல் சி. அடுத்தது வந்து டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோம். டாட்டா இன்னமுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் ஜம்ஷெட்பூரில் இருக்குது. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1907 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஜம்ஷெட்பூரில் இருக்குது டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. 1907 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரில் இருக்குது. டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி 1907 தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஜம்ஷெட்பூரில் இருக்குது. ஓகே, சீசனல் ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு சீசனலில் தான் இருக்கும். அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான் வந்து ட்ரெஷுமேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து என்ன அப்படின்னா சீசனல் மைக்ரேஷன். எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டேன், மைக்ரேஷன், சீசனல் மைக்ரேஷனை பற்றி சொல்லக்கூடிய இது வந்து ட்ரெஷுமேன்ஸ். TRASHUMANC ட்ரெஷுமேன்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட சிம்பிளாக கேட்டு உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணவும் செய்யலாம். சிம்பிளான கொஸ்டினில் யூ கெட் மோர் கன்ஃபியூஸ்ட். எவ்ரிபடி வில் கெட் மோர் கன்ஃபியூஸ்ட் அண்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஈவன். ஸோ அப்படி பார்த்தா இந்த கொஸ்டின் கூட நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ரெஷுமேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சீசனல் மைக்ரேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் ட்ரெஷுமேன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன் பற்றி ஸ்மோக் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஹசார்ட் அப்படின்ட்டு கூட கேட்கலாம். ஸ்மோக் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஹசார்ட் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் ஹசார்ட். இது வந்து உங்கள் SCRT-லே இருக்குது. வெரி பேசிக்ஸ் தான் SCRT-ல இருக்க, வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பேசிக்ஸ் தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸ்மோக் அப்படின்றது சோஷியோ எக்கனாமிக் ஹசார்ட், சோஷியோ எக்கனாமிக் பேஸ் பண்ண ஒரு ஹசார்ட் தான் வந்து ஸ்மோக். ஸோ ஸ்மோக் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அ ப்ரைமரி பொல்யூட்டன்ட். இது என்ன டைப் ஆஃப் பொல்யூட்டன்ட் அப்படின்னும் நான் சொல்லிடுறேன். இது ஒரு ப்ரைமரி. ஸ்மோக் அப்படின்றது இட் இஸ் அ ப்ரைமரி பொல்யூட்டன்ட். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கன்ஃபியூஷன், எர்த்குவேக் வருது இல்லையா, இது என்ன டிசாஸ்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இட் இஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர் தான். உங்கள் ஆப்ஷனில் சிஸ்மிக்கு, சீசனல், ரிவர்சல் இந்த மாதிரி நேச்சுரல், என்விரான்மெண்டல் அந்த மாதிரி எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தால் ஷேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. எர்த்குவேக் வந்து இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் டே. மனித உரிமைகள் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா
டிசம்பர் 10 சம்டைம்ஸ் இயரு டேட்டோட சம்டைம்ஸ் இயர் டேட் மந்த் அவர் எல்லாத்தையுமே கேட்கலாம். அதனால தான் எழுதி போட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்றத December 10, 1948 அப்போ செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது NHRCன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இதோட டேர்ம் யார் சேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சாரி இதோட சேர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. NHRCயோட சேரோட டென்யூர் சேர்பர்சன் வந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சேர்பர்சனாக ஒருத்தரை எலெக்ட் பண்ணுவாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு நினச்சி நான் முன்ன பிரைம் மினிஸ்டர்னு போட்டேன், வெரி சாரி. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மேன் டென்யூர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years அல்லது 70 years, எது முன்னால் வருதோ அது படி, அல்லது 70 years, இது வந்து டென்யூர். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்சனை தான் எலெக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு பர்சனை தான் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த NHRCயோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்களோட டென்யூர் வந்து 5 வருஷம் இருப்பாங்க அல்லது 70 years இருப்பாங்க. எது முன்னால் வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் NHRC, ஸ்டேட் நேஷ்னலில் இருக்க மாதிரியே ஸ்டேட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து வயலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான வயலேஷனை என்கொயரி பண்ணும். உங்களுக்கு RCன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், HRC அப்படின்றதே அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து ஸ்டேட்டோடது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இதில் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது. அது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸில் லிஸ்ட் பண்ணி தந்துடுறேன். ஸ்டேட் லிஸ்ட்லேயும் இருக்குது. இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸ்டேட் சம்மந்தமானதுனால ஸ்டேட் லிஸ்ட் இல்லை. இது வந்து ஸ்டேட் சம்மந்தமான ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஸ்டேட் தான் என்கொயரி பண்ணணும். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இதை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைக்கிற மாதிரி ஒரு மோஷன் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது ப்ரொவிஷன்ஸ். இந்தியா வந்து செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கம்மிங் டு பாலிட்டி, இந்தியா வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரியாம்பிளில். ஸோ என்ன அமெண்ட்மெண்ட்லங்க சொல்லியிருப்பாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் 1976, 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 தான் இந்தியா வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே என்ன இதில் சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரியாம்பிளில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ப்ரியாம்பிளில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான இன்னொரு கொஸ்டின் நான் மறந்துட்டேன் சொல்ல. இலினர் ரூஸ்வெல்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் யூஎன்னோட ஹெட்டு. யூஎன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ இவர் தான் ஹெட்டு. யூஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், யூஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ ஹெட், அதுதான் ஏறமார்க் போட்டேன். இலினர் ரூஸ்வெல்ட் அப்படின்றவர் இவர் ஹெட்டு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ யார் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். இலினர் ரூஸ்வெல்ட் இவர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். அடுத்த கொஷின், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கீழே ஃப்ரீயாகவும் கம்பல்சரி எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா 10th வரைக்கும் படிச்சிருக்கணும், அப்புறம் +1 +2, அதான் +2, அதுக்கு 2 வருஷம் 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 3 வருஷம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின பேசின கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ இதை பற்றி பேசின கமிட்டி எது அப்படின்னா கோத்தாரி கமிட்டி.
கோத்தாரி கமிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாலாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா உங்களுக்கு. ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ரீசெண்டாக வந்த கமிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிட்டி. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இருக்குது, படிக்கலைன்னா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இதை பற்றி தெரில அப்படின்னா ஜஸ்ட் இதை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட்டு